மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தி குட் கேர்ள் அப்படின்ற ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா 2002ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷன் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஜெனிஃபர் அனிஸ்டன் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காங்க. ரெண்டு டிஸாட்டிஸ்ஃபைடு பர்சனோட லைஃப்ல ஏற்படக்கூடிய காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமா வச்சு இந்த கதையை அமைச்சிருப்பாங்க. அதுல ஒரு டிஸாட்டிஸ்ஃபைடு பர்சன் தான் நம்ம ஜெனிஃபர். இவங்க வந்து ஒரு ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு பெயிண்டரா இருப்பாரு. அவரோட பிஹேவியர் அப்படின்றதே ஜெனிஃபருக்கு ஒரு விதமான இரிட்டேஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லைஃப் மேலேயும் ஒரு விதமான கோபத்தோட இருப்பாங்க. அதே மாதிரியான கோபத்தோட இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு பையன் தான் மோல்டன் அப்படின்றவன். இவங்களை விட இவன் ரொம்ப வயசு சின்ன பையன் தான். பட் இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது உண்டாகுது. அது காதலா மாறுது அண்ட் அடுத்த கட்டத்துக்குமே போகுது. ஸோ இதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அண்ட் அந்த எவ்வளவு தூரத்துக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது போகுது அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஜெனிஃபர் யாரோட சேர்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஜெனிஃபர் அண்ட் மோல்டன் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டரை டிசைன் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். எதனால அந்த லைஃப் மேல அவங்களுக்கு கோவம் வருது, எதனால இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா ஜெனிஃபர் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்றது ரொம்பவே யதார்த்தமா காட்டப்பட்டிருக்கும். ஒரு பெண்ணா அந்த சமுதாயத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆல்சோ ஜெனிஃபரோட லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த கில்ட் அப்படின்றது எல்லாமே ஆங்காங்கே நீட்டாவே கொண்டு வந்திருப்பாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு கூட வேலை பார்க்குற பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல பார்த்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். அதெல்லாம் ரொம்ப நீட்டாவே வெளிப்படுத்தியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த கதை அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு சின்ன டென்ஷனை வந்து பில்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த படத்தோட பேஸ் ரொம்ப ரொம்ப டெட் ஸ்லோவா நகரும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படம் 2002ல ரிலீஸ் ஆன ஒரு படம். ஸோ இதே மாதிரியான காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்ஸை மையமா வச்சு ஏகப்பட்ட படங்கள் அதுக்கப்புறம் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் அவுடேட்டட் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அண்ட் டப்பிங் ஒர்க்லாம் வந்து இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.